நான் என்ன கேட்குறேன், டாக்டர் திவாகர் அவர்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஒன்று தர்பூசணி சாப்பிட்ற மாதிரி சும்மா கையை வரல மட்டும் இப்படி ஆடுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்நிய நம்பி மாதிரி பண்ணுறா சொல்லிட்டு லூஸ் மாதிரி பண்ணிடுறீங்க. இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப கன்றாவே இருக்குது. இதில் எப்படி நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க? எப்படி நீங்கள் உங்களை குட்டி சிவாஜின்னு எப்படி சொல்லுவீங்க? அதே வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. விஷப்பு குச்சி செத்துலாமான்னு அந்த மாதிரி ஒரு கேவலமான பேச்சு தான் நீங்கள் பேசுனீங்க. இது வந்து என்னால் பார்க்கவே முடியல. இவரெல்லாம் படத்தில் நடிக்க முடியுமா? ரீசெண்ட் இன்டர்வியூ வித் சசிகுமார் நான் பார்த்தேன். அந்த வீடியோவை இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சொல்லி பண்ணார். அது சசிகுமார் வந்து அவரை ரொம்ப பாவமாக பார்த்தாரு. பாவமாக பார்த்தாரு. இதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸா அப்படின்ற மாதிரி பாவமாக பார்த்தாரு. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு அவர் எந்த லட்சணத்தில் பண்ணுறாரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு. அதனால் வந்து இதை நீங்கள் சீரியஸாக எடுத்து வேணாம், சும்மா ஃபன்னுக்காக பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட். நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாரு, இது பண்றாரு, அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்களே எப்படி? அவர் வந்து பேசிக்காக ஒரு டாக்டர், ஓகேவா? அவர்கிட்ட ஆல்ரெடி வந்து வெல்த் இருக்கு, ஓகேவா? அதை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து இந்த பிஆர்ஓ இந்த ப்ரொமோஷன் பண்ணுற சொல்லிட்டு அவருக்கு அவரே தான் எல்லாத்துலையும் போறாரு, அவருக்கு அவரே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிடுறாரு. தவிர அவருக்கு உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் இருக்குதா அப்படின்னா சுத்தமாக கிடையாது. இதை வந்து நம்மளால ஏற்றுக்கவே முடியல. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கவே முடியல. அது பார்க்குறவங்க என்ன பண்ணுறோம், சிரிக்கிறான் அவன் தான். மற்றபடி வந்து அது சீரியஸாக எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. அதை நீங்கள் இந்த அளவுக்கு வளர வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் நம்ம எல்லா மீடியாவும் கேட்குறேன். 200 சேனல் பேட்டி எடுத்து சொல்றாங்க, இப்படி ஒன்றும் இல்லாமையே பண்றாங்க, ஏன் அப்படி பண்றாங்க? அந்த 200 சேனலுமே இவரா போனது தான். இவரா போய் ப்ரொமோஷன் அவருக்கு அவராக பண்ணிக்கிற ப்ரொமோஷனே தவிர அவங்களா நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறது இல்லை. அப்படி கூப்பிட்டாலும் காசு கேட்கறது, ஓகேவா? அப்படி கூப்பிட்டாலும் காசு கேட்கறது. அதுவும் எப்போ கூப்பிட்றாங்க, இந்த அளவுக்கு இவரா ஃபேமஸ் ஆகி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறதுனால தான் கூப்பிட்றாங்க. தவிர அதுக்கு முன்னாடி வந்த வீடியோ பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவருக்கு அவராக கொடுத்தோன்னா ஒரு ப்ரொமோஷன். அதனால வந்து இதில் தன் வளர்ச்சி இருக்கே தவிர பொதுவான வளர்ச்சி கிடையாது. கூடுவாங்க. ஏன்னா இந்த கிரிஞ்சி பண்ணுறதுனே எதனா ஒரு ரோல் இப்போ தேவைன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து சந்தான காமெடியில் கூல் சுரேஷ் எப்படி அந்த மாதிரி காமெடியில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏன்னா ஒரு சின்ன சின்ன ரோலுக்கு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு டம்மி பீஸு அப்படின்ற மாதிரி தான் இருக்குதே தவிர சீரியஸான ரோலுக்கு சீரியஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி மேட் ஆக்டிங் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு சேனல் இருக்குங்க. அந்த சேனலில் காயத்ரி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேசிக்காக டேரக்டரு. அவங்களோட வீடியோ நான் பார்த்தேன். அவங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து டாக்டர் திவாகர் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியே வந்து சவால் விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், நீயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு யார் சிவாஜி போல் நடிக்கிறாங்கன்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி அவங்களே சொல்லியிருந்தாங்க. இதுக்காகவே அவங்கள நான் அடுத்த வீடியோவில் கூப்பிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறேன், ஓகேங்களா? அது வரைக்கும் நீ வந்து குட்டி சிவாஜியோ நான் ஒரு பெரிய ஆக்டராவோ எதுவும் சொல்லி வெளியே சுத்தாதீங்க. இது வந்து அவமானமாக இருக்குது ஆக்டர்ஸ்லாம். அதான் சொல்ல வரும். இந்த மாதிரி நான் கூப்பிடுறேன், அவங்க வருவாங்க, நீங்கள் வருவீங்களான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கும் பேமெண்ட் கேட்டு வராமல் அவாய்ட் பண்ணி தப்பிச்சிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.